ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பெரிய பெருச்சாளி ராஜேஸ்வரிக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கக்கூடாதுதாங்க சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி நான் அந்த ராஜேஸ்வரி இந்த ஆவுக்கு மெடிக்கூர் பெடிக்கூர் எல்லாம் பண்ணிக்கிறதுக்காக காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவுன தண்ணியை நான் மல்லியை எடுத்துகிட்டு போய் ஊற்ற சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி போகிற வழியில் காலை வச்சு தடுத்து நம்ம மல்லி மேலே அந்த காலக்கலவுன தண்ணி எல்லாமே மேலே ஊற்றிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மாவுக்கு அதிர்ச்சி இருந்தாலே நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு மேடம் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலக்கலவுன தண்ணிக்கு தான் நீ சமம், அதனால தான் அந்த தண்ணியை கீழே ஊற்றுறது ஒன்று தான், உன் மேலே ஊற்றுறது ஒன்று தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, மேடம் பணம் இருக்குன்ட்டு ரொம்ப ஆடாதீங்க, இந்த வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா உனக்கு கண்ணை தெரியல, எதுக்கு மல்லியை இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, உன் தம்பியோட நல்லா வாழணுன்றது தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை கட்டின புருஷ அந்த மாதிரி அடித்து விரட்டினா உனக்கு சந்தோஷமா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உன் லிமிட்டோட இருந்துவோ அந்த லிமிட்டை தாண்டி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே சதை என்னடா அப்படின்ற கேட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பெருச்சாளி நல்லாவே ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னாச்சு எதுக்காக இங்கே சண்டை போட்டிங்க, எதுக்காக மல்லி மேலே தண்ணி ஊற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை விஜய், உன்னுடைய அக்கா ராஜேஸ்வரி தான் அவள் காலக்கலவுன தண்ணியை மல்லி எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்ற சொன்னால் அதை ஊற்ற போகிறப்ப வேணுமனே காலை வச்சு தடுத்து மல்லி மேலே ஊற்ற வச்சு அதை இந்த தண்ணிக்கு இருக்கிற மதிப்பு தான் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா ஏக்கா உனக்கு சுத்தமாக அறிவு இல்லையா, ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை விஜய் நான் தெரியாமல் தான் இதை பண்ணேன், தெரிஞ்சு நான் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி ஆக்ஷனை போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகையிலும் பார்த்தீங்கன்னா சரி என் அக்கா செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. மல்லி என் தம்பியை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஒன்று வீட்டை விட்டு மிரட்டுறனா இல்லையா பாருடியா அப்படின்ற மாதிரி சவால் விட்டு சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை என் மேலே ஊற்றிட்டீங்க, என் அண்ணனும் அண்ணியை அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க என் கால் விழுற நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சவால் விடுறாங்க. நம்மளுடைய மல்லி விட்ட சவாலில் நம்ம மல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.